அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனிக்கிழமை தினத்தன்று தேய்பிறை சஷ்டி தினம் இருக்கின்றது. சனிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் போதும் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். மானசீக வழிபாடு அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, இதற்கு தேவையானது ஒரு டம்ளர் தேவைப்படும். ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் குடிக்கும் நீரை பிடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம குடிக்க வேண்டும். ஒரு நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு குடிக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். முருகனுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு டம்ளர் சுத்தமான குடிநீர் நீங்கள் குடிக்கிற நீரை எடுத்துகிட்டு உங்கள் கையில் அப்படியே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எந்த இடத்துல வேண்டும்னாலும் நீங்கள் இந்த பிரார்த்தனை பண்ணலாம். கிச்சனில் கூட பண்ணலாம், பூஜையில் பண்ணலாம், ஹாலில் பண்ணலாம். ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் நீங்கள் எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. வலது கையில் வைத்திருக்க வேண்டும். வச்சுக்கோங்க. வைத்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிறத ஒரு 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முருகன்கிட்ட நீங்கள் பேசணும். அதாவது அந்த தண்ணீரை உங்கள் கையில் வச்சுட்டேவும் முருகனை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு 6 முறை சொல்லிவிட்டு, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் நினைக்க வேண்டும். ஏன்னா இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. உங்கள் கையில் தண்ணீரை வச்சுட்டு ஓம் ஐம் ரீம் வேல்காக்கங்கிறத ஒரு 6 முறை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு, முருகா நான் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருக்கேன், இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும். அதாவது இப்போ ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சொந்த வீடு வேணும், எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் சரி. எனக்கு பணம் வேண்டும் முருகா, எனக்கு பண தட்டுப்பாடாக இருக்குது, அதற்கேற்ற பணம் வேண்டும். இப்போ ஒரு கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கமே, ஒரு 2 லட்சம் கடன் இருக்குன்னா எனக்கு ஒரு 2 லட்சம் பணம் என்கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் சீக்கிரமே என் கடனை கட்டி முடிச்சிடுவேன். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வேண்டிக்கோங்க முருகன்கிட்ட. வேண்டிட்டு இந்த தண்ணீரை அப்படியே நீங்கள் குடிச்சிடுங்க. குடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த தண்ணீரை கீழே மட்டும் ஊற்றிடாதீங்க. ஏன்னா நீங்கள் மந்திரம் சொல்லி இந்த தண்ணீர் குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். ஏதாவது ஒரு வேண்டுதல் மட்டும் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும், ரொம்ப அவசியமாக இருக்கிற வேண்டுதல் மட்டும் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க. அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு, இந்த வேண்டுதல் எனக்கு இருக்குது முருகன், நீ இதை சீக்கிரமாக நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு போய் தூங்குங்க. நிச்சயமாக முருகனுடைய அருளால் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். அடுத்த சஷ்டி வருவதற்குள்ளேயே உங்களுக்கு நிறைவேறிடும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இப்போ இந்த வழிபாடு எல்லோருமே செய்யலாம். இது ஒரு நிமிட பிரார்த்தனை. இது எல்லோருமே செய்யலாம். இதற்கு பீரியட்ஸாக இருக்கிறவங்க செய்யலாமான்னா செய்யலாம். இதற்கு எந்த தடங்களும் கிடையாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். முருகனை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை வேணால் குடிச்சுக்கோங்க. மந்திரங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா சொல்ல வேண்டாம். மற்றபடி எல்லோருமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். சொல்லிவிட்டு இந்த நீரை மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் போய் நிம்மதியாக தூங்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நாளைய பொழுது நல்லபடியாக உங்களுக்கு விடிய ஆரம்பிக்கும். முருகர் உங்களுக்கு துணையாக இருப்பார். முருகர் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் நம்ப ஆரம்பித்தாலே அவர் நம்ம கூட தான் இருப்பது போல் நமக்கு உணர்வு தோன்றும். கனவுல காட்சி கொடுப்பார். நிச்சயமாக முருகர் பக்தர்களுக்கும் ஒரு முறையாவது முருகர் கனவுல காட்சி கொடுப்பார். நம்பிக்கையுடன் இருங்க. சஷ்டிக்கு எப்போதுமே உங்களால் ஒரு பூஜை பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு நிமிடம் நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதும். நம்ம பூஜை செய்த பலனும் இது இரண்டுமே ஒன்று தான். நம்ம விளக்கு ஏற்றி வைத்து நம்ம ஒரு 5 நிமிடம் மனதார பிரார்த்தனை பண்ணுவோம். இது விளக்கு ஏற்றாமல் நம்ம முருகனை மனசுக்குள்ளே கோவில் கட்டி நம்ம வழிபாடு செய்கிற மாதிரி தான். அதாவது மானசீக வழிபாடு சொல்லுவாங்க. நம்ம மனதார முருகரை பிரார்த்தனை பண்ணுறதும் அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஒரு நிமிடம் தான் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.